இப்போ வந்து வித்தியாசமா நமது ஆசைகள் வித்தியாசமா இருக்கணும். அதே நேரத்தில அது சரியாவும் இருக்கணும். சரியாவும் இருக்கணும். அதுக்காக வித்தியாசமா இருக்கணுங்கிறதுக்காக தப்பு தப்பா ஆசைப்படக்கூடாது. இப்போ வந்து ஒரு ஆண் வந்து கல்யாணம் பண்ண போறான் அப்படின்னா, அந்த ஆண் என்ன நினைப்பான்? நம்ம வரதட்சணையா என்ன பண்ணணும்? 20 பவுன் நகை வாங்கணும். அந்த பணத்த வச்சு நம்ம வீடு கூட கட்டிக்கலாம். இப்படி யோசிப்பாங்க. ஒரு பைக் வாங்கிரணும். அத வாங்கிரணும், இத வாங்கிரணும் அப்படி ஆசைப்படுவாங்க. இது வந்து வழக்கமா இங்க நெறைய பேர்ட்ட இருக்கிற ஆசை தான். இதான் நடக்குது. இத மீறிய ஒரு ஆசை ரொம்ப அபூர்வமா இருக்கு. அந்த அளவுக்கு இந்த வரதட்சணைங்கிறது வந்து ஆட்டி படைக்குது. அப்ப இத மீறின ஆசை இருக்குல்ல 8,00,00,000 மக்கள் இருக்காங்க அல்லது இந்த உலகம் முழுக்கவே இந்த வரதட்சணைங்கிறது இருக்கு. அப்படின்னா, இத மீறிய ஒரு ஆசை இருக்குல்ல, எனக்கு வரதட்சணை வேண்டாம். அந்த மாரி ஆசைப்படுங்க. அதுவும் ஒரு ஆசை தான். எனக்கு வரதட்சணை வேணுங்கிறது ஒரு ஆசை அப்படின்னா, அது வேணும், இது வேணும், கார் வேணும், இது வேணுங்கிறது ஒரு ஆசை அப்படின்னா, அது இல்லாம நீங்க ஆசைப்படுங்க. அது வேண்டான்னு ஆசைப்படுங்க. வாங்கிரவே கூடாதுன்னு கட்டாயமா இப்போ எப்படி எனக்கு 100 பவுன் 100 பவுன் தந்தா தான் கல்யாணம் அப்படின்னு அடம் பிடிக்கிறாங்கல்ல. ஒரு கார் எடுத்து குடுத்தா தான் எனக்கு கல்யாணம் ஒத்துக்குவேன் அப்படிங்கிறாங்கல்ல. அதுபோல நீங்க என்ன சொல்லணும் அப்படின்னா, உங்களுடைய ஆசை என்ன இருக்குன்னா, ஒரு பைசா கூட வந்துரக்கூடாது. நீங்க குடுத்துறக்கூடாது. எனக்கு வரதட்சணைன்ற பேர்ல ஒரு பைசா கூட குடுத்துறக்கூடாது. அந்த மாரி ஆசைப்படணும். அதுபோல ஆடம்பரமா திருமணம் பண்றதுக்கு ஆசைப்படாதீங்க. அதுவும் ரூ. 10,00,000 செலவாகுது. ஆடம்பரமா ஒரு நாள் கூத்துக்கு நீ 1000 பேத்த கூட்டு வந்து சாப்பாடு போட்டாலும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வயிறு தான் நிறைய போது. ஒரு வேள தான் நிறைய போது. ஒரு வேள சாப்பாடு தான் நீ நிறைக்க போற. ஆனா உனக்கு ரூ. 10,00,000 செலவு. அதுக்கு நீ 10 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு இருப்ப. அல்லது 5 வருஷமா இஎம்ஐ கட்டிட்டு இருப்ப. கஷ்டப்பட்டு கடன வாங்கி, அவஸ்தைப்பட்டு, நிம்மதி இல்லாம. ஆனா நீ வந்து 500 பேத்த கூட்டி வச்சு ஒரு கல்யாணத்த நடத்தி சாப்பாடு போடுற, விருந்து வைக்கிற. ஆனா அவங்களுடைய ஒரு வயிறு தான் நிறையுது. ஒரு வயிறு ஒரு வேளைக்கு தான் நிறையுது. ஆமா. இதுக்கு எதுக்கு ஆனா நீ கஷ்டப்படுறது எப்ப? 5 வருஷத்துக்கு கஷ்டப்படுவ. கடன வாங்கி, அல்லது கட்ட முடியாம, சமயத்தில தற்கொலை பண்ணிக்கிட்டவங்களும் இருக்காங்க. எதுக்கு இதெல்லாம்? அதனால பிறருடைய பணத்துக்கு ஆசையே படக்கூடாது. அப்படிங்கிற ஆசை இருக்கணும். அந்த பேருக்கு ஆசைப்படணும். அப்படி ஒரு பேர் எனக்கு வேணும். வரதட்சணைக்கே ஆசைப்படக்கூடாது. ஆடம்பரமா திருமணத்த நடத்தக்கூடாது. வரதட்சணையா ஒரு பொருள குடுத்துறாதீங்க. நான் வாழப்போறோம், நாங்க வேலை செய்றோம். ஆ அதுபோல ஒரு பெண்ணும் வேலை வேலை செய்யணும், வேலைக்கு போணும். அந்த மாரி ஆசைப்படணும். நம்முடைய ஆசைகள் இப்படி இருக்கணும். இது ஒரு சாதனை இல்ல. யாராலுமே இந்த 8,00,00,000 மக்கள் இங்க நெறைய இன்ஜினியர் இருக்காங்க, டாக்டர் இருக்காங்க. நீ டாக்டர் ஆகுறதுலாம் ஒரு பெருமை கிடையாது. அதுலேருந்து ஏதோ ஒரு சாதிச்சா பெருமை தான். ஏதாவது மருந்து கண்டுபிடிச்ச அப்படி இப்படின்னா பெருமை தான். ஆனா ஒரு டாக்டர் ஆகுறதெல்லாம் பெருமை கிடையாது. இது வழக்கமா நடக்கிற இங்க ஒரு சகஜமான விஷயம். நான் எம்பிபிஎஸ் படிக்கிறேன் அப்படின்னா, இன்ஜினியரிங் படிக்கிறியா? ஓகே, ஓகே அப்படின்னுவாங்க. நீ வரதட்சணையே வாங்கலையா? நீ ஒரு காசு கூட வாங்கலையா? ஆடம்பரமாவே திருமணத்த நடத்தலையா? பயங்கர சூப்பர்ப்பா! இது ஆச்சரியமாலாம் இருக்கு. இது 8,00,00,000 பேர்ல இது கொஞ்சம் பேரால தான் மட்டும் ஒண்ணு விரல விட்டு எண்ணிறலாம் அந்த மாரி. அது மாரி இந்த இந்த ஐயர் வச்சுக்கிறது, ஐயர் வச்சு தாலி கட்டுறது இந்த மாரி வச்சுக்கக்கூடாது. மூட நம்பிக்கைகளுக்கே இடம் குடுக்கக்கூடாது. எளிதா எந்த அளவுக்கு ஒரு ரூ. 10,000ல ஒரு கல்யாணத்த முடிச்சிடணும். இன்னும் ஒரு ரூ. 1000ல கூட இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு விருந்து வைக்கணும்ல. ஒரு 4, 5 பேர் 10 பேர் இருக்கணும். அவ்வளோதான் கல்யாணம். 10 பேருக்கு நீங்க வந்து ஒரு ரூ. 200 செலவு பண்ணா கூட ரூ. 2,000ல முடிச்சிடலாம். அந்த மாரி அவ்வளோதாங்க கல்யாணம். அதுக்கப்புறம் நீங்க அந்த கணவன், மனைவி வாழப் போறாங்க. அவங்க தங்களுக்கு தேவையானதை தாங்களே வாங்கிக் கொள்ள வேண்டும். அதையும் பெத்தவங்ககிட்ட இருந்து வாங்குறது அப்படியெல்லாம் வாங்கக்கூடாது. அந்த மாரி அவங்க குடுக்குற அவங்ககிட்ட நெறைய இருக்கலாம். வாங்காதீங்க. அந்த மாரி வாங்கக்கூடாதுன்னு ஆசைப்படுங்க. ஏன்னா நீங்க வாங்குவீங்களா? இந்த மாரி வரதட்சணைன்னு சொல்லிட்டு வாங்குவீங்க. அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அவங்க சீர் செய்யணும். தாய் மா நீங்க திரும்ப அது மாரி கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு, நீங்க அவங்களுக்கு சீர் செய்யணும். அவங்க குடும்பத்தில நடக்கிற விஷயத்துக்கு சீர் செய்யணும். இன்னும் 1 பவுன் வைக்கணும். 2 அண்ணன் பொண்ணோட பொண்ணோட தம்பிக்கு கல்யாணம், அண்ணனுக்கு கல்யாணம், அக்காவுக்கு கல்யாணம், குழந்தை பிறந்திருக்கு. இதுக்கு நகை போடணும், அது போடணும்னு சொல்லி, குடுத்த காசெல்லாம் திரும்ப வாங்கிருவாங்க. இதுக்கு பருத்தி மூட்டை குடோன்லே இருக்கலாம். அதனால எக்காரணம் கொண்டும் அவங்ககிட்ட இருக்குது, இருந்தாலும் பரவால்ல. அது எங்களுக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு இந்த மாரி ஆசைப்படுங்க. இது பாருங்க, இது நீங்க பெருமையா சொல்லலாம். நான் 20 பவுன் நகை வாங்கினேன்னு சொல்லி இதெல்லாம் பெருமையா பேச முடியுமா? நான் 100 பவுன் நகை எனக்கு போட்டாங்க அப்படின்னு பெருமையா பேச முடியுமா? அதெல்லாம் ஒரு பெருமையா? இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ் அப்படின்ற மாரி தான். அதெல்லாம் பெருமையா பேச முடியுமா? அப்படி பேச முடியாது. அதனால இத பெருமையா பேசலாம். பரவால்ல. எங்க போனாலும் இதுக்கு மரியாதை கிடைக்கும். நான் வரதட்சணையே வாங்கல. ஒரு பைசா கூட வாங்கல. எங்க குடும்பத்துக்கு தேவையான எல்லாத்தையும் நாங்க 2 பேரும் தான் சம்பாதிச்சுக்கிட்டோம். இந்த மாரி ஆசைப்படுங்க. ஐயர் வச்சுக்கல. தேவையில்லாத செலவுகள கட் பண்ணிட்டோம். ரொம்ப சிம்பிளா ஒரு 5000த்திலே கல்யாணத்த முடிச்சுட்டோம். அ அப்படிங்கிற மாரி
செலவே இல்லாமல் கூட கூட்டிகிட்டு ஓடினா செலவே கிடையாது. அப்படியும் பண்ணு. முடிஞ்ச வாய்ப்பு இருந்தால் சந்தர்ப்பம் சூழ்நிலை அப்படி தான் இருக்குது அப்படின்னா அப்படியும் பண்ணிட்டு போ. ஆனால் என்றைக்கும் ஆடம்பரமாக கல்யாணம் பண்ண ஆசைப்படக்கூடாது. நமது ஆசைகள் எளிமையை நோக்கி இருக்க வேண்டும். எளிமையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். அதுதான் உங்களுக்கு நல்லது. நிம்மதியான வாழ்க்கைக்கு அதுதான் நல்லது. நிறைய பேர் இந்த மாதிரி வரதட்சணை போடுறது, அப்படி இப்படி போடுறது, அதுக்கு தேவையான பணத்தை சம்பாதிக்கிறது, பிள்ளைகளை கட்டி கொடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் எப்போ பார்த்தாலும் வந்து நோயோடு ஆகிடுறாங்க. டென்ஷன் டென்ஷன் டென்ஷன், பணத்தை சம்பாதிக்கணும், பயம் 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 பயம். எந்த பணமும் சம்பாதிச்ச பணம் எதுவும் நிற்காது. இந்த மாதிரி வரதட்சணை கொடுக்கணும், அது கொடுக்கணும், அக்காவுக்கு சீர் செய்யணும், அக்கா பையனுக்கு கல்யாணம், அதுக்கு சீர் செய்யணும், இப்படி செஞ்சு செஞ்சு இப்படியே பிறருக்கு சீர் செஞ்சு கடனை வாங்கி கொடனை வாங்கி சீர் செஞ்சு நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் நோய் வந்து தான் இங்கே பல பேர் இருக்காங்க. அது நோய்களுக்கு காரணமே. நோய் இல்லாமல் இருக்கணும்னா இந்த வரதட்சணையை ஒதுக்கிடுங்க. அப்போ தான் நீங்கள் நோய் இல்லாமல் இருப்பீங்க. யாருடைய பணத்துக்கும் ஆசைப்படாதீங்க. உங்கள் பணத்தையும் நீங்கள் வந்து தேவையில்லாமல் பிறருக்கு கொடுக்காதீங்க. ஒரு உணவை பகிர்ந்து கொள்ளலாம். ரூ. 100 கொடுக்கலாம். ரூ. 100 அந்த மாதிரி அவர் ரூ. 200 கொடுத்தா திருப்பி கேட்டுருங்க. ரூ. 100 கொடுத்தீங்கன்னா கூட அதை திருப்பி கேளுங்க. நீங்கள் ரூ. 100 யார்ட்டையும் வாங்கினீங்கன்னா திருப்பி கொடுங்க. 10 ஒரு ஹோட்டலுக்கு சாப்பிட போகிறீங்க. அப்போ செலவுகளை நீங்கள் ஏற்றுக்கோங்க. அது ரூ. 200 இருக்கலாம், 300 இருக்கலாம், 400 இருக்கலாம். உணவுக்கான செலவை ஏற்றுக்கோங்க. இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட்டு கொடுக்கலாம். ஒரு பிறந்தநாளோ அல்லது ஏதோ ஒன்று கிஃப்ட் வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி வந்து ஒரு அளவுக்கு மேலே யாருக்கும் வந்து இந்த சீர் செய்கிறது, பரிசு பொருட்கள் கூட ஒரு அளவுக்கு மேலே இருக்கக்கூடாது. பரிசு பொருட்களாக நீங்கள் யாருக்கு எது கொடுத்தாலும் சரி, அது கூட ஒரு ரூ. 100 இருக்கணும். மொய் வைக்காதீங்க. ஆடம்பரமாக திருமணம் நடத்துறதுக்கான உதவித்தொகை தான் மொய்யே. நீ ஆடம்பரமாக திருமணம் நடத்திட்டப்பா, எல்லாத்தையும் ஊரை கூட்டு சோறு போட்ட, பாவம் நீ கடனை வாங்கியிருப்ப, நான் வந்து ஓசியில் தின்ட்டு போயிடுவேன்னு எங்களை பார்த்தா வயிற்றுச்சல் படக்கூடாது. நீ இந்த உதவித்தொகை இந்த அப்படி நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோம் எங்கள் குடும்பத்தில், இந்த ரூ. 200 பிடி மொய், ரூ. 500 மூடி போய் மொய், உதவித்தொகை. இவ்வளோ ஊரை கூட்டி கல்யாணம் பண்ணனால கடங்காரனாகி தூக்கி தற்கொலை பண்ணிடாதப்பா அப்படின்னு சொல்லி உதவித்தொகை கொடுக்குறது தான் மொய் பணம் என்பது. அதனால் வந்து எனக்கு ஆடம்பரமாக திருமணம் பண்ணக்கூடாதுங்கிறவங்க மொய் வைக்காதீங்க, மொய் வாங்கவும் செய்யாதீங்க.